காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் திராவிடர் ஆட்சியாக இருந்தாலும் இந்த மண்ணை இதுவரை ஆண்டவர்கள் தமிழர்கள் இல்லை. நீங்கள் கேட்கலாம், காமராசரும் கக்கனும் பக்தவச்சலமும் தமிழர்கள் தானே என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தமிழ் உருவில் தமிழ் பகைவர்கள். இங்கே மொழிக்காக தன் உடலில் தீ வைத்து கொண்டு தமிழ் வாழ்க வாழ்கன்னு சொல்லி செத்த மண்ணுது. அதுக்கப்புறம் பணிஞ்சு வந்து தான் தமிழகத்தில் அந்த கட்டளை சொற்கள் ஆங்கிலத்திலேயே இருக்கும் என்கிற நிலை இருந்தது. அண்ணாவின் தம்பிமார்கள் இதை மாற்றிவிட்டார்கள். 1 2 3 ரோமன் எண்ணில் படிக்கலாம். அவனுக்கு ஐயும் வியும் போட்டால் 4ன்னு தெரியுது, வியும் ஐயும் போட்டால் அது 6ன்னு தெரியுது. ஆனால் வா போட்டால் கோட்டர்னு தெரியுது. என்னுடைய கேள்வி என்னென்னா, நிறைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழுக்காக நடக்குது, சரிங்களா? இந்த போராட்டம், அதாவது தமிழ் பலகை வைக்க வேண்டுங்கிற போராட்டம், அதை உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய அந்த காரணம் தான் எதனாலன்னு கேட்குறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கிருந்து தொடங்குவது என்கிற சிக்கல் தான். இந்த தமிழுக்கான போராட்டம் என்பது ஏன் பெயர் பலகையில் தொடங்கணும் என்பது முதல்ல தொடங்க வேண்டிய இடம் உண்மையில் கல்வி நிலையங்கள். கண்டிப்பாக தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழில் இருக்க வேண்டும் என்பது தான். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இப்போ ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கும்போது, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தவங்க இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா அங்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டாயமே இருக்குது. அதனால அவங்க ஆங்கிலத்துக்கு போகிறது சரி நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு ஆராய்ச்சி கல்விக்காக லண்டன் போகிறவர்கள் குறைவு, அமெரிக்கா போகிறவர்கள் குறைவு. கல்வி என்றால் ஜெர்மனுக்கு போகிறான், ரஷ்யாவுக்கு போகிறான், உக்ரைனுக்கு போகிறான். ஏன்? அவர்கள் அறிவில் மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள், கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். வேலைக்கு தான் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போகிறான். இவர்கள் வேலைக்கு போகும்போது அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போகிறான். கல்வின்னு போகும்போது ரஷ்யா மாதிரியான நாடுகளை, முன்னாள் பொது உடைமை நாடுகளை நாடுகிறார்கள். அங்கே போனீங்கன்னா முதல்ல கல்வி நிலையங்களில் ஆங்கிலம் கிடையாது, ரஷ்யாவில் ஆங்கிலம் கிடையாது. நீங்கள் போய் சேரணுன்னாலே முதல்ல ஒரு 3 மாதம் 6 மாதம் அவர்கள் மொழியை கற்றுத்தருகிறார்கள். அதுக்கப்புறம் தான் உங்கள் பாடம், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த பாடத்தை கற்பிக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் இருக்கின்ற நடைமுறை, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஏன்னா இங்கே தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே ஆங்கிலம்தான் கொண்டு வச்சு கொண்டிருக்கேன். ஓகே, நான் போயிட்டுருக்கிறேன் தமிழ் பல்கலைக்கழகத்துக்குள்ளே, வாயே மூட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. எனக்கு அப்படி தான் காதில் விழுந்தது. யார் எதுன்ட்டு அதிர்ச்சியாக அந்த உதருக்கு அந்த பக்கத்துலேருந்து உதருக்கு அந்த பக்கம் போனால் இந்தியில் தேசிய மாணவர் படையினுடைய அணிவகுப்பு நடக்குது. இல்லை, நானுமே அதை ஹிந்தியில் தான் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் படிக்கும்போது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, நான் இங்கே அச்சு தொழில்நுட்ப பயிலகத்தில் தான் படித்தேன், தலைமணியில். அப்போ நான் என்சிசியில் இருந்தேன். ஆலாந்துறையில் முகாம், அந்த முகாமில் இந்தியில் தொடங்கினாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் 35 பேர், யாரும் அசைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல ஏன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு போனது, யாரும் அசையாதீங்க, அவங்க எதை வேணாலும் சொல்லட்டும், இந்தியில் சொல்கிறவர்களும் பேசாதீங்க. உடனே அது சலசலப்பாச்சு. கூப்பிட்டு தண்டிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தேசிய மாணவர் படை கடுமையாக இருக்கும். ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் அந்த நிகழ்வில் பார்த்தேன். உடனே நிறுத்திட்டு கேம்ப் கமாண்டர் வரலும் போச்சு. அவர் கூப்பிட்டு கேட்டார், ஏன்ட்டு. எங்களுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும், எங்கள் கல்லூரியில் பயிற்றுவிக்கப்பட்டது ஆங்கிலத்தில் தான், இது எங்களுக்கு புதுசாக இருக்குது, நாங்கள் எப்படி கீழ்ப்படுகிறதுன்னு தெரியல. ஒன்று, ஏன் ஆங்கிலம் இது கற்றுக்கிறதுக்கு தான் இந்த கேம்ப்புன்னாரு. அப்படி இல்லை, என்னால்
67 ஆட்சிக்கு வந்த அண்ணா இங்கு தேசிய மாணவர் படையில் இந்தி இருக்குமானால் எங்களுக்கு தேசிய மாணவர் படை வேண்டாம் என்று சொன்னார். இங்கு எங்கள் கல்வி நிலையங்கள் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவை. ஆகையினால் நாங்கள் 2 மொழியில் தான் இருக்கோம். அது ஆங்கில கட்டளை சொற்கள் தான் நடைமுறையில் இருக்க முடியுமே தவிர இந்தி இருக்காது என்று அவர் சொன்னார். அவர்கள் மறுத்தார்கள். தேசிய அது வந்து இந்தியாகத்தான் இருக்கும் சொன்னாங்க. அப்போ அவர் தேசிய மாணவர் படையில் இந்தி இருக்குமானால் எங்களுக்கு தேசிய மாணவர் படை வேண்டாம் என்று சொல்லி தான் நாட்டு நலப்பணி திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பணிஞ்சு வந்து தான் வந்து தமிழகத்தில் அந்த கட்டளை சொற்கள் ஆங்கிலத்திலேயே இருக்கும் என்கிற நிலை இருந்தது. அண்ணாவின் தம்பிமார்கள் இதை மாற்றிவிட்டார்கள். நான் படிக்கின்ற காலத்தில் வரை அண்ணாவின் தம்பிமார்கள் பார்வைக்கு இது போகவில்லை. இந்தியும் இந்த அளவுக்கு வன்மையாக திணிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இதை வந்து சொன்னால் எதிர்த்து போராடுகிற மனநிலை தான் இருக்குது. திணிக்க முடியாது, புகுத்த முடியும் என்பதை யார் செய்திருக்கிறதுனா அண்ணாவின் தம்பிமார்களுடைய இந்த ஆட்சி தான். அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அண்ணா அவர்கள் இருக்கும் வரை தமிழ் காப்பாற்றப்பட்டது, கலைஞர் இருக்கும் வரை காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ் எங்கே போணுச்சுங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, இது கலைஞர் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஸ்டாலின் ஆட்சி. இதுக்கு முன்னாடியும் சொல்கிறேன். இது முதல்ல வந்துடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் ஹிந்தி தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. நான் படிக்கிற காலத்திலே அது வந்தது இல்லை. ஆனால் நான் இந்த விளக்கத்தை சொன்ன பிறகு உண்மையாகவே அந்த முகாம் பொறுப்பாளர் ஏற்றுக்கொண்டு ஆங்கிலத்திலேயே கட்டளை சொற்களை சொல்லும்படி சொன்னார். நாங்கள் அந்த 10 நாளும் அப்படி தான் இருந்துட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி தமிழ் பல்கலைக்கழகத்தில் அது உண்மையாக அந்த படம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். மாணவர்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாணவன் தமிழ் என்கிற ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தமிழ் என்கிற சொல்லோடு அந்த பனியன் போட்டிருப்பார், வெட்டி போட்டிருப்பார். அங்கே தான் காட்சி தொடங்கும். எனக்கே பின்னாடி பார்க்கும்போது தான் அதில் தொடங்கும். அவர்களுக்கு இந்தியில் கட்டளை சொற்கள், அந்த இந்தி கட்டளை சொல்கிறதுக்கு தமிழில் ஒருத்தன் இங்கேருந்து எடுத்து கொடுப்பான். உள்ளேருந்து எடுத்து கொடுத்ததும் அவன் கட்டளை கொடுக்குறவன் வந்து அதை இந்தியில் சொல்லுவான். சொல்லி முடித்து அவர்கள் அணிவகுப்பு இந்த பக்கம் நடந்து போவாங்க. அப்படியே காட்சியை நான் தமிழ் பல்கலைக்கழகம் என்கிற பெயர் பலகையில் கொண்டு வந்து முடிச்சிருப்பேன். இது வந்து பரவலாக போச்சு. ஆனால் அப்போ அது இன்னைக்கு வரையும் மாற்றம் இல்லையே. அந்த நிலை மாறலை. பதிவேடுகள்லாம் எப்படி இருக்குது? எந்த பதிவு, விண்ணப்ப படிவமாக இருக்கட்டும், சேர்க்கை படிவமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கின்ற நிலை இன்று வரை பல்கலைக்கழகங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாமே தமிழில் மாற்றணும். இப்போ தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டு மட்டும். ஒரு அரசாணை, இன்னொரு அரசாணை, ஊர்திகளில் தமிழில் எழுதலாம். தமிழ் எண்களை ஊர்திகளில் தமிழ் எண்களை எழுதலாம். எப்படி எழுதணுன்றதுக்கு நீங்கள் அரசாணை கொடுத்துருக்குறீங்க. ஏபிசிடியை வந்து எப்படி அ எழுதலாம். ஆன்றது வந்து ஜிக்கு போட்டுக்குவோம், அரசு என்பதை குறிப்பதற்காக. என் என்பதை நாட்டுடைமை என்கிற பொதுத்துறை நிறுவனங்களுடைய வண்டிகளுக்கு எண்ணை பயன்படுத்திக்குவோம் என்று இதை ரெண்டுத்தையும் போக மீதி எழுத்துக்களை எப்படி வரிசைப்படுத்தி சொல்வதுன்ட்டு நீங்கள் அரசாணை போட்டிருக்கிறீங்க. இந்த அரசாணை உங்களுக்கு வச்சுக்கலாம். மக்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற அந்த ஆர்சி இருக்கு இல்லைங்களா, பதிவு சீட்டு, அந்த பதிவு சீட்லேயே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எழுதும்போது தமிழில் எழுதும்போது தெளிவாக எழுதிடுவாங்கல்ல. ஏன் தமிழ் கொடுப்பதை தடுப்பது எது? அது பணவிடைத்தாள். குமரியனந்தன் காங்கிரஸ்காரர் போராடுறாரு. மணி ஆர்டர் ஃபார்ம் தமிழில் வேண்டும்னு பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறாந்தாள் அப்படின்ட்டு இந்திய அஞ்சல் துறை வெளியிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கும், இன்னொரு பக்கம் ஹிந்தியில் இருக்கும். அது ரெண்டு பக்கமும் அதே படிவமும் இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் ஆங்கிலமும் தமிழும் ஒரே பக்கத்திலேயே இருக்கும். நீங்கள் தமிழில் படிச்சுட்டு தமிழில் நிரப்பலாம். அந்த வடிவத்தை நீங்கள் ஏன் இங்கே கையாளக்கூடாது? கையாண்டிங்கன்னா தமிழில் எண் பலகை எழுதுகின்றவர்கள் எண்ணிக்கை கூடுமா குறையுமா? கூடும். எனக்கு இதை படிக்க தெரியல அப்படின்னு எந்த காவலரும் சொல்ல மாட்டார்ல. தமிழ் எண்களில் எழுதுறதை இப்போ அவங்க புலம்பரத்தெல்லாம் காவலர்கள் வந்து நீ தமிழில் எழுதிட்டு போயிடுவ
அதை படித்து எழுத முடியலையே, ம் அது யார் தப்பு? தமிழ் எண்களை நீங்கள் சாதாரணமாக வாய்ப்பாடு வாங்கினீங்கன்னா முதல் பக்கத்தில் ஒரு வாத்து 1, ம் அது அரபியன்னு அல்லது இந்து அரபியன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரோமன் அந்த ஐ மட்டும் இருக்கும். அடுத்து தமிழ் எண் கா போட்டிருக்கோம். இது இது அது முதல் பக்கத்தில் வாய்ப்பாட்டினுடைய முதல் பக்கத்தில் இது இருக்கும். 10 வரை இருக்கும். அங்கேயே அறிமுகமாகுதே உங்களுக்கு தமிழ் எண்ணு. படிக்க தடுத்தது தடையானது எது? பயன்பாட்டுக்கு இல்லைன்னா படிக்க மாட்டாங்க. ரோமன் என்ன படிக்கிறாங்க, அதாவது 1 2 3 ரோமன் என்ன படிக்கிறான். அவனுக்கு ஐயும் வியும் போட்டால் 4ன்னு தெரியுது, வியும் ஐயும் போட்டால் அது 6ன்னு தெரியுது. ஆனால் இங்கே ஊ போட்டால் அது 2ன்னு தெரியல, ஓகே. கா போட்டால் 1ன்னு தெரியல, ரூ போட்டால் 5ன்னு தெரியல, வா போட்டால் கோட்டர்னு தெரியுது. நீங்கள் சொல்கிறது அதான் நீங்கள் சொல்கிறதுலேயே ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னென்னா பயன்பாட்டுக்கு இல்லைங்கும்போது கம்மி பண்ணலாம். அப்படி பார்த்தா இங்கே பயன்பாட்டு கம்மி ஆகிடுச்சிங்கனால அவங்களே கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கலாமா? குறைவாக இருந்தாலும் கூட ஒரு மொழி, நீங்கள் ஒரு மொழி உணர்வு அதிகமாக இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் மொழி பயன்பாடு குறையும் என்று நாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இங்கே மொழிக்காக தன் உடலில் தீ வைத்து கொண்டு தமிழ் வாழ்கன்னு சொல்லி செத்த மண்ணுது. அதுதான் என்னுடைய கேள்வியாக இப்போ வரைக்குமே எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, தமிழுக்காக போராடும் போது மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? ஆளும் வகுப்பு என்பது இது தமிழர்களாக இல்லை என்பது தான் அடிப்படை. ஓகே. காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் திராவிடர் ஆட்சியாக இருந்தாலும் இந்த மண்ணை இதுவரை ஆண்டவர்கள் தமிழர்கள் இல்லை. நீங்கள் கேட்கலாம், காமராசரும் கக்கனும் பக்தவச்சலமும் தமிழர்கள் தானே என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தமிழ் உருவில் தமிழ் பகைவர்கள். ஏன்னா அவர்கள் சார்ந்திருக்க குளமாவது மேடாவது தமிழ்நாடு என்ன, அது இந்தியாவில் தான் இருக்குதுன்னு சொன்னவரை நாம் தமிழர்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவுக்கு தான் மொழிவாரி மாநிலம். அப்போது இந்த மொழி அவன் மலையாளி தன்னுடைய மண்ணை பாதுகாப்பதற்கு கட்சி பேதமின்றி ஒன்றாக சேர்றான். தெலுங்கர்கள் கட்சி பேதமின்றி தன் மண்ணை காப்பதற்காக போராடுகிறார்கள். கன்னடர்கள் கட்சி பேதமின்றி அடுத்த மண்ணை களவாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவன் வடக்க மராட்டியத்தை பிடிச்சான், குடகு முழுக்க சாப்பிட்டு முடித்தான், கொங்கணியை சாப்பிட்டான், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டான். இப்படி உண்மையில் கன்னடர்களுக்கான நிலம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம். ஆனால் அவர்களெல்லாம் அப்படி அந்த ஒரு இதில் தான் கன்னடர்கள் தன்னுடைய மொழியை காப்பதில் மிக குறியாக இருப்பதற்கு அது ஒரு காரணம். ஓகே. அவர்கள் அந்த மண்ணினுடைய சிறுபான்மையினர். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்மை ஆண்டவர்கள், நம்முடைய கட்சி தலைவர்கள் தமிழர்களாக இல்லாததை இவர்கள் பரந்த பெருமனத்தால் கெட்ட பேயனுக்கு பேர் தமிழன்னு காசி ஆனந்தன் சொல்லுவார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், உண்மை அதுதான். ஆனால் உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொதுவாகின்ற வரை உன் வீட்டிற்கு பூட்டும் தாழ்பாலும் வேண்டும் என்பார்கள். நம்முடைய எல்லை நேற்று பேசும்போது சொன்னாங்க, எதுவரை உன் மொழி நீளுகிறதோ அதுவரை உன் நாடு சொன்னாங்கல்ல. என் மொழி நெல்லூர் வரை நீண்ட என்னுடைய மொழி இன்றைக்கு திருத்தணியை தாண்ட முடியாமல் போயிருக்கிறது. நெல்லூர் என்கிற சொல் என் மொழி, திருப்பதி என்கிற சொல் என்னுடைய மொழி, திருக்காலத்தி என்கிற சொல் என்னுடைய மொழி. ஆனால் இந்த சிற்றூர் அது என் மொழி. ஓகே. ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் தெலுங்கு நாடு. என் மொழி நீண்ட இடம் கூட எனக்கு இல்லை என்கிற நிலையை இந்தியா உருவாக்கியது. அதை உருவாக்கும்போது உடன் பங்காளிகளாக இருந்தவர்கள் நம்மை ஆண்டவர்கள். அவர்கள் தமிழர்கள் உருவில் இருந்திருக்கலாம். நம்முடைய பாவலர் பாட்டு ஒன்றத்தை சொல்லுவாங்க, எல்லோரும் அதை சொல்லுவார்கள். ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தே அற்றை தமிழ்த்தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை எற்றைக்கும் எந்நிலத்தும் எந்த நிலையிலும் மற்ற இனத்தார்க்கே மண்டியிடான். மண்டியிட்டால் பெற்றவர்கள் மேலையம் பிறப்பின் மேலையம் என்று சற்றும் தயங்காமல் சாற்று. இது அந்த பாட்டு. இதை எல்லாருமே சொல்லுவாங்க, மற்ற இனத்தாருக்கு மண்டியிடாதவன் தமிழன் என்று சொல்வார்கள்.
அங்கே முக்கியமான நிபந்தனை ஒன்று வச்சிருக்கிறார் ஐயா. அவன் தமிழனாக இருக்க வேண்டும், அவனுடைய உள்ளத்திலே தமிழ்த்தாய் ஆட்சி புரிய வேண்டும். அதுதான் அடுத்த நிபந்தனை. ஓகே. கர்ம வீரருக்கோ பக்தவச்சலத்திற்கோ கக்கனுக்கோ அந்த நிலை இல்லை. ஆகையினால் அவர்கள் நம்முடைய நாடு அடுத்தவர்களால் பறிபோன போது காக்கின்ற இது இல்லை. இன்னொன்று, அவர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும். ஓகே. பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் கருணாநிதிக்கும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலினுக்கும் அந்த தகுதியும் இல்லை. மிக தெளிவாக எழுத்துக்கும் சொல்லுக்கும் வேறுபாடு இல்லாத நிலையில் நம்முடைய மொழி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்க சங்க இலக்கியங்களில் இன்றைக்கு வரலாம் அந்த தொலைவிக்கிட்டு இருக்கிறான்ல, சங்க இலக்கியங்களுடைய சமயம்னு எதை சொல்லுவீங்க? இப்போ பிற்கால இடைக்கால இலக்கியங்களில் பக்தி இலக்கியங்களில் சைவம் இருக்குது, மானியம் இருக்கிறது, எல்லா இதுவும் இருக்குது, அது எல்லா புராண கதைகளும் இருக்குது, நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சங்க இலக்கியங்களில் என்ன மதம் இருக்குது? ஓகே. ஆனால் அந்த காலத்து மக்கள் மூட நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பாங்களா? எல்லா இடத்திலும் தொடக்க வழிபாடுகள் என்பது இயற்கை வழிபாடு இருக்கும்ல, இருந்தது. அதையெல்லாம் கடந்து வந்து ஒரு மிகப்பெரிய அறிவு மலர்ச்சியை கொண்டதாக இந்த நாடு இருந்தது. நீங்கள் காஞ்சிபுரம் வந்து ஒரு கல்வி நகரம், பல்வேறு தத்துவங்களுடைய மையம் என்று கருதப்பட்டது என்றால் இங்கு அறிவு எந்த அளவிற்கு கோலோச்சி இருக்கும்னு பாருங்கள். நேற்று ஒன்று சொன்னாங்க, சாதி ஒட்டு பின்னடி போட்டுக்கொள்ளாத தன்மை இங்கு வந்ததற்கு காரணம் ஐயா பெரியார் என்று சொன்னார்கள். சங்ககால புலவர்களில் வெண்ணிக்குயத்தியாரை தவிர எத்தனை பேருக்கு சாதிப்பட்டம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரி, சங்ககால புலவர்களை விடுங்க, இடைக்கால புலவர்களில் பாருங்கள் எத்தனை பேருக்கு பின்னாடி சாதி ஒட்டு இருக்குது. ஆரியர்கள் உள்ளே சாதி ஒட்டு போட்டுக்கொள்கின்ற பழக்கம் என்பது விஜயநகர ஆட்சி வருகின்ற வரை இங்கு கிடையாது. இங்கு வடுகர்களுடைய ஆட்சி உள்ளே வந்த பிறகுதான் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. ஆரியர் என்கிற நம்முடைய தம்பி ஒருத்தர் முகநூலில் எழுதியிருந்தார், பிராமணர்கள் பார்ப்பனர்கள்லாம் ஆரியர்கள் என்று சொன்னார். பார்ப்பனர் அனைவரும் ஆரியர்கள், ஆரியர்கள் அனைவரும் பார்ப்பனரான்னு கேட்டேன். நான் அடுத்த கேள்வி, ஆரியர்கள் அனைவரும் பார்ப்பனர்களான்னு கேட்டேன். ஆம் அப்படின்னு எழுதியிருந்தார். அது தப்பு தம்பியே. ஆரிய தர்மம் என்று ஒரு தர்மம் இருக்கிறது. தமிழ் அறம் வேறு, ஆரிய தர்மம் வேறு. இந்த ஆரிய தர்மம் என்பது பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்கிற 4 வருணங்களை கொண்டது. வருண ஆசிரம தர்மம் தான் ஆரிய தர்மம். ஓகே. இங்கே வருணம் என்பது 4 பிரிவு, ஆசிரமம் என்பது 4 நிலை. வருணம் என்பது சமூகத்தினுடைய 4 பிரிவுகள், ஆசிரமம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய 4 கட்டங்கள். அதாவது பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கிற 4 படிநிலைகளில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஓகே. வருணம் என்பது பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்கிற 4 நிலைகளில் அந்த சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த தர்மம் தமிழருக்கு அயலானது. நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சூத்திரர்கள் எல்லாம் தமிழர்கள், பிராமணர்கள் எல்லோரும் ஆரியர்கள். ஓகே. என்றால் வைசியரும் சத்திரியரும் எங்கு போவார்கள்? இவங்க சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் எல்லாம் சூத்திரர்கள், பார்ப்பனர்கள் எல்லாம் ஆரியர்கள். இது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அம்பேத்கரே வந்து வேற ஒன்று சொல்லுவார், ஆரியர்கள் வென்று உள்ள சேர்த்து கொண்ட ஆரியர்களுடைய கருத்துகளுக்கு உட்பட்டவ அடிமைகள் சூத்திரர்கள் என்றும், அடிபணியாதவர்கள் பஞ்சமர்கள் என்றும், ஊருக்கு வெளியில் வாழ்கின்ற பஞ்சமர்கள் என்றும் இருந்தார்கள் என்று அம்பேத்கர் ஒரு புதிய கருத்தை சொல்வார். அதை கூட ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளலாம். அது கூட முழு உண்மை இல்லை. ஏனென்றால் இங்கு ஆரியர்கள் போர் செய்தார்கள் என்பதற்கான எந்த வரலாறும் இல்லை. ஓகே. ஆனால் நம்முடைய அப்பாதுரையார் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய, நான் வந்து பாவாணரை பாவலர் எருவெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலை, திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று பேரறிஞர் அப்பாதுரையார் தன்னுடைய தென்னாட்டு போர்க்களங்களில் சொல்கிறார்,
ஆரிய படையெடுப்பு என்பது, ஆரிய இனம் என்பது ஒன்று இல்லை. அது வடதிசை போகிற மட்டும்தான் குறிக்கும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற பெயர், ஆரிய படை என்பது ஒரு இனத்தின் பெயர் அல்ல, ஒரு திசையில் தமிழ் வழங்குகின்ற நிலத்திற்கு வடக்கே இருக்கின்ற ஒரு அரசினுடைய திசையினுடைய பெயர் என்பதாக அவர் குறிப்பிடுவார். அப்படி குறிப்பிட்டதில் முதல்ல வடுக பேரரசாக இருந்த சதகரணிகளுடைய சாதவாகனர்களுடைய பேரரசு தான் ஆரிய அரசு என்று சொல்லிக்கொண்டது. அதன் பிறகு கலிங்க பேரரசு தன்னை ஆரிய அரசு என்று சொல்லிக்கொண்டது. அதன் பிறகு கங்கைக்கரை சமவெளியில் இருக்கின்ற அரசுகள் தங்களை ஆரிய அரசுகள் என்று சொல்லிக்கொண்டன என்று அவர் அதை ஒரு திசை சொல்லாக சொல்வார். ஓகே. அப்போது ஆரியர்கள் என்கிற இனமே இங்கே இல்லாத போது ஆரிய மாயை, நாம் அதைத்தான் சொல்கிறோம். ஆரியம் மாயை. ஆரியம் என்கிற பெயர் மாயை. ஆரிய தர்மம் என்பது இவர்கள் பின்னாடி, அதாவது இந்த பேரரசுகள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பின்னாளில் உருவாக்கி கொண்ட மனு தர்மம். நான் மனுன்ற என்ன பொருளில் சொல்கிறாங்க? மனுஷன் என்கிற பொருளில், மனுஷனுடைய தர்மம் அது என்கிற நிலையில் தான் அந்த தர்மத்தை உருவாக்குகிறான். அந்த தர்மம் தமிழ் அறத்திற்கு, இந்த மண் அந்த காலத்தில், அந்த மௌரியர்கள்லாம் இங்கு வந்த காலத்தில் கூட இந்த மண் தனித்து நின்றது. போர்களால் பிடிக்க முடியாததாக இருந்தது. எப்போ இந்த மண்ணுக்குள்ளே வேற்றால் வந்தான்னா, அவுரங்கசீப், மலிகாபூரினுடைய படையெடுப்பு, அவுரங்கசீப் தான் தமிழ்நாட்டின் ஒரு பாதி பங்கை ஆட்சி செய்தவனாக இருந்தான். அதற்கு முன்னாடி அந்நியர்கள் என்பவர்கள் இங்கு ஊடுருவவே இல்லை. அதாவது இங்கே பண்பாட்டு படையெடுப்பு, காப்பா அரவாணனையாலாம் அந்த கருத்தை சொல்கிறாங்க. தமிழகத்தின் மேல் நடந்த பண்பாட்டு படையெடுப்பு, எந்த பண்பாடு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்பாடு வந்தது இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. பௌத்த பண்பாடு வந்தது, ஜைன பண்பாடு வந்தது. ஆனால் அந்த பௌத்த பண்பாட்டிற்கும் ஜைன பண்பாட்டிற்கும் கூட மூல வித்தாக இருந்தது தமிழ் மண்ணில் கிடைத்த எண்ணியம் என்பது தான் உண்மை. இந்த உண்மையெல்லாம் பாவாணர் சொல்ல, பாவேந்தர் சொல்லியிருக்கிறார். பாவேந்தர் திராவிட இயக்கத்தினுடைய கவிஞர். அவருக்கு கூட நாங்கள் முழு உரிமைக்கு வர முடியாது என்கிற நிலை இன்றைக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இருக்கட்டும், ஏன்னா அவர் தமிழ் தேசத்தை விரும்பியவர் என்பதற்கான பல்வேறு எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது. அதை நாம் இப்போ சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் கூட திராவிட இயக்கம் யாரையெல்லாம் உச்சிமேல் போற்றினார்களோ அவர்களே அதை மறுக்கிறார்கள். நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் அதில் முதன்மையானவராக இருக்கிறார். இங்கே பௌத்தமும் ஜைனமும் இங்கு நுழைந்த அயல் மதங்கள், நம்முடைய அருமை தலைவர் கலைஞர் அவர்கள் கூட ரோமாபுரி பாண்டியனில் ஒரு இதே பெயர் பலகை சிக்கல் தான். கொற்கை துறைமுகத்திலே அந்த காட்சியை நீங்கள் வேணால் ரோமாபுரி பாண்டியனை பார்த்து, படம் இல்லை, புத்தகம், நாவல். அதில் அந்த கொற்கை துறைமுகத்தில் கடைகள் இருக்கும், அல்லங்காடி, இரவு கடை. அதில் பதாகையிலே மகத மொழியிலே, பாலி மொழியிலே பெயர் பலகையை வைத்திருப்பார்கள். இளம் வழுதியா பெருவழுதியா அந்த கதை தலைவன் போவான், போயிட்டு அதை அகற்ற சொல்லுவான். இது நீங்கள் ஏற்றுக்கொண்ட புத்தரனுடைய மொழி என்று அவர்கள் சொல்வார். புத்தர் பேரறிஞர் இல்லையா, அதுவும் வட திராவிடர் இல்லையா நம்முடைய கருத்துப்படி. ஆகையினால் அவருடைய மொழி என்று அவர்கள் சொல்வார்கள். கலைஞர் அங்கே எழுதுவார், நாம் போற்றுகின்ற பேரறிஞரின் மொழியாக இருந்தாலும் கூட என் அன்னை தமிழுக்கு எதிராக மாற்றாக இருக்கின்ற எந்த மொழியையும் நாங்கள் இங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வார். இந்த உணர்வோடு தான் நாங்கள் காஞ்சிபுரத்தில் போராடுறோம். நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வணிக வளாகத்தை எதிர்த்து நீங்கள் இந்த பலகையை அளக்கணும், பலகையை அகற்றணும். இல்லை, இது நாங்கள் அதுக்கு தான் ஏன் அவர்கள் ரொம்ப கோபமானாங்கன்னா இதுதான் காரணம். நாங்கள் அவர்கள் எங்களுக்கும் வணிகர்களுக்கும் பகைமையை மூட்டி விடலாம் என்று நினைத்தார்கள். இந்த அரசினர் வணிகர் விளம்பர பலகை தானே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கடை அடிச்சிங்கன்னா கடைக்காரங்கள இருப்பான் என்று அவர்கள் நினைச்சாங்க. நாங்கள் இந்த சாலை தடுப்புகள் என்பது
அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அரசு சொத்தான்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த சாலை தடுப்பில் இருப்பவை தனியார் விளம்பர பலகை. ஆமாம். அப்போது அது தனியார் விளம்பர பலகை அவர்கள் நிறுவனமே கூட அந்த சாலை தடுப்பை வச்சிருக்கலாம். ஆனால் யாருக்காக? காவல்துறைக்காகவும் நெடுஞ்சாலைத்துறைக்காகவும் அந்த இது வச்சிருக்கிறாங்க. அது அது யாருக்கு உடைமையானது என்பது நமக்கு புரியல. அந்த தடுப்புகளில் இருக்கின்ற பெயர் ஆங்கிலத்தை நாங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறோம். அது இல்லை, அதுக்காக தான் போகிறோம். போகும்போது அதான் பத்திரிகையாளர் கூட்டம் நடக்கும்போதே தானே பிடிக்கிறாங்க. அதுக்காக தான் போகிறோம். அவர்கள் சுற்றி வளைத்து பிடிக்கிறாங்க. எங்கள் கைகளில் இருந்த அழிப்பதற்காக நாங்கள் கொண்டு போன அந்த பொருள்களை பறிமுதல் செய்கிறாங்க. அப்படியே காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகே. மாலை வரை என்ன வழக்கு என்று எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் எஃப்ஐஆர் போட்டாச்சா? இப்போ போட்டு வச்சிருக்கிறாங்க, சொல்லலை. ஓகே. சொன்னால் நம்ம வந்து அடுத்து பிணைக்கோ அல்லது எதுக்காவது முயற்சி செய்ய இல்லைங்களா? அதனால் அது செய்யலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 மணிக்கே எங்களை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு அடித்தாங்களான்றத அவங்க மருத்துவர் அறிக்கை கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி எதுவும் காயம் இல்லை என்கிற அந்த அறிக்கையெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க 3 மணிக்கே. ஓகே. ஓகே. அப்போது 4 மணிக்கெல்லாம் நீதிமன்றம் கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் 6 மணி வரையும் கொண்டு போகலை. ஓகே. நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் நாம் ஏன் கேட்கணுங்க? அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும்னு விட்டாச்சு. 6 மணிக்கு மேலே வழக்கு மன்றத்துக்கு போகிறாங்க. அவர் நடுவர் எப்படி 6 மணி வரையிலும் உட்காந்துருப்பாருங்களா? அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால் அவர் வீட்டில் போயிட்டு அவர் தான் உங்களுக்கு என்ன வழக்கில் பிடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா என்று கேட்டார். இல்லைங்கய்யா, கேட்டோம், சொல்லலை என்று சொன்னோம். அவர் சொல்லும்போது தான் இந்த சாலை தடுப்பை தூக்கி போட்டு உடைச்சோம் அப்படின்றது. அவர் கூட வந்து நாங்கள் வந்து வசைச்சொல்லில் வந்து ஏசி அவங்க சொன்னோன்னெலாம் சொல்லலை. ஏன்னா அவருக்கே அந்த சொல்ல படிக்கிறதுல ஒரு கூச்சம் இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ அதுக்கப்புறம் நிறைய இங்கே போராட்டங்கள் நடந்துச்சு. உங்களை விடுவிக்க சொல்லி நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. இல்லை, இப்போ வரும்போது கூட ஒரு தோழர் அழைச்சி ஒரு நல்ல வேலை செய்துட்டீங்க, எங்களெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டீங்க. ஆமாம், ஏன்னா பெண்ணாடத்தில் வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு, சென்னையில் போராட்டம் நடந்துச்சு. என்ன சொல்லி விடுதலை பண்ணாங்க? விடுதலை பண்ணுறதுக்கான விஷயங்கள் இந்த போராட்டம் எல்லாம் பண்ணலைங்க. அதான் பிணை தான் வந்துடும். அதுவும் இயல்பாக நடக்கும். அது 15 நாள் ஆகிடுச்சு. இதுக்கு நாம் ஓடிட மாட்டோம், வழக்கு நடத்துவோம். ஆமாம், கையெழுத்து போட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து நாம் செய்வோன்றது அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் நாம் வழக்கு நடத்த தயாராக இருக்கிறோம். இப்பவும் கூட சொல்கிறோம், நாம் வழக்கு நடத்த தயாராக இருக்கிறோம். அரசு தயாராக இருக்காது. ஏன்னா இப்படியான கைதுகள் எல்லாமே அந்த வழக்கு கிடப்பில் போடப்படுமே தவிர வழக்கு நடத்தணும்னு அரசு ஒருபோதும் நினைப்பதில்லை. ஏன்னா அவர்கள் போடுவது பொய் என்று அவர்களுக்கே நன்றாக தெரியும். என்னோட கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு அழுத்தம் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையாக இருந்தாலோ கொள்ளையாக இருந்தாலோ அடிதடி சண்டையாக இருந்தாலோ ஒரு அழுத்தம் இருக்கணும். இந்த கேஸை இழுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கணும். அப்படி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது யார்? உங்களை அழுத்துறது யார்? அதான் இந்த ஆட்சி என்பது நம்முடைய ஆட்சி இல்லை. முதல்ல தமிழ் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவா அது சொல்கிறோங்க. முதல்ல ஆட்சியே நம்முடையதல்ல. இந்த ஆட்சி நம்முடையது அல்ல என்கிற போதே அயலார்களுடைய குடியேற்றங்கள் அவர்களுடைய ஆளுமை என்பது இயல்பாக நடந்துடும். இப்போ எல்லா ஊர்கள்லேயும் வந்து பேருந்து நிலையங்களை, பழைய பேருந்து நிலையங்களை இடிச்சிட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசாக வாடகைக்கு விடுறாங்க, பெரும்பாலும் மார்வாடிகளுக்கு கொடுக்குறாங்க. நெல்லையெல்லாம் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் மறைவாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் தனித்து தான் இருக்கோம் அப்படின்னு வெளில சொல்லிக்கிட்டு நீங்கள் கூட்டணியாக தான் இருக்கீங்க வணிக ரீதியாக அப்படிங்கிறீங்க. ஆம் ஆம் ஆம். அப்போது அயலார் வந்து இங்கே குற்றம் செலுத்துகிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டு அது காஞ்சிபுரத்தினுடைய பட்டு வணிகம். நீங்கள் உலகத்திலேயே சீனப்பட்டுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது காஞ்சிப்பட்டு, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் வந்தால் நல்ல பட்டு வாங்க முடியாது. ஓகே. நல்ல பட்டு வாங்கணும்னா அரசினுடைய கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த கூட்டுறவு சங்கங்களில் நல்ல பட்டு கிடைக்குது. தரம் சரிகையினுடைய தரமாக இருந்தாலும் பட்டு நூலின் தரமாக இருந்தாலும் இருக்குது. சில தனியார் கடைகளில் பட்டு விற்பனை நல்ல பட்டு விற்பனை செய்கிறார்கள். பட்டு மாதிரியான பட்டையும் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். அது விலை குறைவாக இருக்கும்.
ஆனால் விலை குறைவான பட்டை விலை அதிகமான இதுதான் உண்மையான பட்டு என்ற பெயரில் விற்பவர்கள் பெரும்பாலும் அயலார்களாகவே இருக்கிறாங்க. அதுலேயும் 2 நிறுவனங்கள் வந்து இதை அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 2 நிறுவனங்கள், பாபுஷா என்கிற கடையும் பிரகாஷ் என்கிற நிறுவனமும், இந்த 2 நிறுவனமும் அங்கே பட்டு வணிகத்தை தங்கள் கையில், காஞ்சிபுரத்தின் பட்டு வணிகத்தை முழுக்க தங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கொண்டவர்கள் காஞ்சிபுரத்தையே தங்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ள அரசு இவங்க கையில், ஆமாம் காஞ்சிபுரத்துக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அந்த சாலையில் சைகை விளக்குகள் இருக்குங்களா, குறியீட்டு விளக்குகள், அந்த குறியீட்டு விளக்குகளில் இருக்கிற விளம்பரங்கள், திருப்பங்கள்லாம் எங்கே நீங்கள் திரும்பினீங்கனாலும் பாபுஷா என்கிற பெயர் தான் இருக்கும். அது கூட தமிழில் இருக்காது, ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த சாலை தடுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பாபுஷா தான் இருக்கும். பாபுஷா இருக்கும், இல்லைனா பிரகாஷ் இருக்கும். இந்த 2 நிறுவனத்தை தவிர நீங்கள் வேறு பார்க்க முடியாது. சாலை தடுப்புகளில் இப்போ வந்து வரமகாலட்சுமி, வராகி மகாலட்சுமி அப்படின்னு ஒரு 2-3 நிறுவனங்கள் இருக்கிறாங்க, மிக எண்ணிக்கையில் குறைவாக. ஆனால் இந்த 2 நிறுவனங்களினுடைய பெயர் தான் எல்லா இடங்களிலும் இருக்குது. இதில் நாங்கள் 24 கூட்டங்கள் நடத்தியதாக சொன்னோம் இல்லைங்களா. இந்த 24 கூட்டங்களில் ஒரு இடத்தில் மட்டும்தான் எங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. ஓகே, எந்த இடத்துல? அது இந்த பாபுஷா இருக்கின்ற அந்த தெருவினுடைய அந்த அது நாங்கள் குறிப்பிடும்போதே ஷாபுரம்னு தான் குறிப்பிட்டிருந்தார் நம்முடைய மேகநாதன் தான் அதை வடிவமைச்சார். அந்த துண்டறிக்கை அந்த இடத்த குறிப்பிடும்போதே அடைப்பில் சாபுரம் என்று தான் குறிப்பிட்டார். ஏன்னா அது அப்படித்தான் இருக்குது. அவர்கள் பட்டுநூல்காரர்கள் என்று சொல்லுகின்ற சௌராஷ்டிர மரபினர். நான் அன்றைக்கி உண்மையில் வந்து நான் பேச எடுத்துக்கிட்டு போன செய்திகளே வேறு. எப்படி பட்டுநூல்காரராக இருந்தாலும் கூட டிஎம்எஸ் வந்து முருகன் பாட்டெல்லாம் பாடி ஒரு தமிழராக தன்னை வந்து இங்கே அடையாளப்படுத்தி கொண்டார். மதுரையில் இருக்கிற பட்டுநூல்காரர்கள்லாம் வேறுபாடு பார்க்க முடியாது. ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பட்டுநூல்காரன் தான் சொல்லுவாங்க சௌராஷ்டிராவை, அவர்களெல்லாம் தங்களை தனியே ஒரு அதுவாக நினச்சிக்கிட்டு திருப்போணத்துலேயும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னாலும் சௌராஷ்டிரா என்கிற ஒரு மாநிலம் இருந்தது, இன்னைக்கு குஜராத்தில் கரைந்து போயிருக்கிறது. இவன் அந்த மண்ணை விட்டுட்டு வந்து அந்த மண்ணினுடைய உரிமைக்கு போராட வேண்டியவர்கள் இந்த மண்ணை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும்.